ஆத்தே, பசி உயிரை போக்குதே. எப்பதான் இவன் எனக்கு சாப்பாடு போடுவான்னு தெரியல. இவளுக்கு பிரியாணி அப்பவே வந்துருச்சு. ஒரு சோறு குழம்பு வைக்கிறதுக்கு இம்புட்டு நேரமா? அந்த மனுஷன் சோறெல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு. குழம்புக்கு என்ன வேணுமோ எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவளுக்கு செய்யறதுக்கு வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. சரியான சோம்பேறி. அப்படி உடம்ப பாதுகாக்கிறாளாமா. எங்க போய் நான் சொல்றது? எப்பதான் சாப்பாடு கொண்டு வருவான்னு தெரியலையே. அடியே கஸ்தூரி, எப்படி சாப்பாடு தருவ? இந்த வரேன் சின்னம்மா. அப்பளம் பொறிச்சுக்கிட்டு இருக்கேன், வரேன். நல்ல வேலை, இன்னைக்கு அப்பளத்தையாவது பொறிச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம். இந்த சின்னம்மா, எப்பா சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? நீங்க எனக்கே தெரியாதா சின்னம்மா? எனக்கெல்லாம் பசியெல்லாம் தாங்கவே முடியாது. அதுவும் இல்லாம பிரியாணியா அந்த உடனே ஓபன் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன்ல. ஏன்டி வயசான பொம்பளை நானே சாப்பிடாம கிடக்குறேன், உனக்கு மட்டும் பசி வந்துருச்சோ? எல்லாம் என் நேரம். உன்கிட்ட இப்படி கஞ்சி வாங்கி குடிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன பண்றது? சரி கொண்டாடி. இந்த சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிட்ரு. 2 அப்பளம் போதும். எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால். வயசான காலத்துல எதுக்கு சின்னமா நிறைய வச்சு சாப்பிட்டு? அதான் 2 அப்பளம் வச்சிருக்கேன். ஆமா, இது என்ன சாதம்? பார்த்தா தெரியல. ரசம் சாதம் சின்னம்மா. என்னது ரசமா? ஆமா சின்னம்மா, பார்த்தா தெரியலையா? ரசம் சாதம் வெள்ளையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னடி மஞ்சள் கலர்ல இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல சின்னம்மா. அது வெங்காயம் தக்காளி காயெல்லாம் நிறைய போட்டு நறுக்கி வச்சிருந்தாரு. அதுக்கு அதை போட்டு வீணாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரசத்தோட மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னது, ரசத்தோட மிக்ஸ் பண்ணிட்டியா? ஆமா சின்னம்மா, நீ கேள்விப்பட்டதுல சாம்பார் சாதம்னு? ஆமா, இது மாதிரி இது ரச்சம் சாதம். காய்கறி எல்லாம் போட்டு கூட்டு பொரியல் எல்லாம் போட்டு ரசம் மாதிரி வச்சிருக்கேன். வாசனை கமன்னு இருந்துச்சு. புது டிஷ் உனக்காக நானே சமைச்சது சின்னம்மா. ஆத்தே, பேசாம அவரே வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இவளை நம்பி விட்டுட்டு போனா நம்மள கொலை பண்ணிடுவா போலயே. உனக்கு சளியா இருக்குல்ல, அதனாலதான் பெப்பரு மஞ்சத்தூள் எல்லாம் தூக்கல போட்டிருக்கேன். அதனாலதான் மஞ்சள் கலர்ல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் சத்து தான். நீ சாப்பிடு. மஞ்சள் இம்யூனிட்டி பவர். சாப்பிட்டு பாரு சின்னம்மா. ஏண்டி நீ சாப்பிட்டியா? நான் தான் பிரியாணி சாப்பிட்டேனே, எனக்கு எதுக்கு இது? செரிமானத்துக்காவது இந்த ரசத்தை நீ குடிக்கலாம்ல. அட போ சின்னம்மா, பிரியாணி சாப்பிட்டு இதை குடிச்சா வாயெல்லாம் கசக்குது. என்னது கசக்குதா? ஆமா சின்னம்மா. எதுனாலடி? காய போட்டா ஏன் கசக்கணும்? நான் பாவக்காய் இருக்கே, பாவக்காவை ரசத்துல போட்டியா? ஆமா சின்னம்மா, பாவக்காவை வறுக்கதான் சொல்லி எடுத்தேன். உடைச்சு பார்த்தா ஒரே பூச்சியா கிடந்துச்சா. சரி பாதியை நறுக்கினாரு, அதை மட்டும் வறுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரா. அந்த காயும் சேர்த்து போட்டதுனாலதான் ரசம் கசக்குது போல. நீ என்கிட்ட சின்ன வயசுல எல்லாம் சொல்லியிருக்கீல, கசப்பெல்லாம் நல்லதுதான், சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீல. பாத்தியா, உனக்கு இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு கலவையா ரசத்தை செஞ்சு உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எங்கேயும் சமைச்சிருக்க மாட்டாங்க. நீ சாப்பிடுச்சுனமா தெம்பா இருப்ப. அடியே, உன்கிட்ட ஒரு வாய் சோறு கேட்டது தப்பாடி. உன் புருஷன் இல்லாம எனக்கு இந்த வீட்டுல ஒரு சோறு கூட போட மாட்டேன் போலயே. ஆத்தே, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் முடியாம கிடக்க வாடி. அட ஏன் சின்னம்மா இப்படி பேசுற? எல்லா காய்கறியும் போட்டு சூப்பு மாதிரி நல்லா ரசம் வச்சிருக்கேன். நீ என்னன்னா நீ வேணாங்கிற? ஆத்தே, எனக்கு புளி ரசமே போதும்டி. இந்த காய்கறி சூப்பெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அட என்ன சின்னம்மா நீ அதுக்காக சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண சொல்றியா? நான் எதுக்கு வேலை வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாதம் பொங்கணுன்னே காயெல்லாம் வறுத்து வெந்ததுக்கு அப்புறம் சாதத்தையும் அதுல போட்டு கிளறி வச்சுட்டேன். அடியாத்தே, ஒரு சாதம் கூட இல்லையா? இருந்தா நான் கஞ்சி அதை வச்சு குடிச்சிருப்பேனடி. இல்லையா சின்னம்மா, உனக்கு பிடிக்கும்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீ சாப்பிட்டு பார்க்காமே பேசுற. நல்ல வாசமா இருக்கு பாரு. ஏண்டி நீ ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா என்கிட்ட கொடு. அட நீ வேற சின்னம்மா, என் வயிற்றுல இடம் இருந்துச்சா நானே சாப்பிட்டுருப்பேன். இல்லாதனாலதான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் செய்யும் போது அம்புட்டு மனமா வந்துச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டு சாந்தாக்கா கூட கேட்டாவ. ஆமா என்னையும் கேட்டா, என்ன உங்க வீட்டுல சாப்பாடு போனமாத்தான் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டா? கஸ்தூரி நல்ல வாசனையா இருக்கே, என்னடி போட்ட அப்படின்னு கேட்டாவ. நான் புது டிஷ் செய்யறேக்கா, அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரெசிபி எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சோண்டு கேட்டாங்க. நான் தான் செஞ்சு முடிச்சுட்டு கொண்டு வந்து தாரேன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல உனக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கூட கொடுக்கல பத்தியா? கும்பிட்டு பாசமா உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஒரு வாய் கூட வைக்காம இப்படி கேள்வி கேட்குற. ஏன்டி என்னைய வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னாலே நான் போயிடுவேன். இப்படிலாம் சாப்பாடு கொடுத்து என்னை கொல்ல பாக்குறியா? ஏன் சின்னம்மா, எந்த ருசியா நான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ இதை போய் இப்படி பேசுற? நீ கொலை பண்றதுக்காக எல்லா காயும் போட்டு செஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தேவைதான். போனா போது சின்னம்மா பசியோட இருக்குமே, நல்லா தெம்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லா காயும் போட்டு உனக்கு செஞ்சு கொடுத்தா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவேன்.
இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா தின்னுபிடு. ஏன்டி எனக்கு வேணாண்டி. இங்க பாரு, நானும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்புறமா பொரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இம்புட்டு தூரம் வேலை செஞ்சு ஒரு வாய் கூட வைக்கலனா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில கொட்ட போறியா? காசுக்கு பிடிச்ச கேடு. ரேஷன் அரிசிலாம் எம்புட்டு வேலை வைக்கிறது தெரியுமா? என்ன உனக்கு? அண்ணன் உனக்கு கேட்கும் போதெல்லாம் எல்லாம் காசெல்லாம் கொடுக்கறதுல அந்த ஏத்தம் தான். இப்போ ஒழுங்கு மரியாதையா நீ சாப்பிட்டுக்கணும் பாத்துக்கோ. நான் மீதி அந்த சாப்பாடை மூடாம வச்சுட்டு வந்துட்டேன். போய் மூடி வச்சுட்டு வருவேன். அப்ப நீ சாப்பிடாம இருந்த அவ்வளவுதான், எடுத்து வாயிலுள்ளாரே திணிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. ஆத்தே, சண்டாளி சண்டாளி, இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்து என்னை கொல்ல பாக்குறாளே. ஏன்டா இந்த பொம்பளை உயிரோட இருக்கு அப்படின்னு நினைக்கிறா போல. சே, இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அவ்வளவுதான். இவ கூட இருந்தோம் நம்மளை கூட தோண்டி புதைச்சிட்டு சின்னமா தூங்குறியான்னு கேட்டாலும் கேப்பா. சீக்கிரமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இங்க இருந்து நடைய கட்டணும் சாமி. நன்றாவி, இதப்பே வாசனையா இருக்குன்னு என்கிட்ட கொடுக்குறாளே. நாய்க்கு போட்டா கூட நாய் செத்து போயிடும். என் தங்கம் எப்படி அமைதியா தூங்குது பாரு, என் செல்ல குட்டி. கையிலே அத்தை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. டாக்டர் செக்கப் வரும்போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். சரிங்க அத்தை. அப்புறம் நேரா இப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற? ஆமாத்த. நீ தானே எப்போ வச்சுக்கலாம்? அத்தை, நீங்க அதை அம்மா கிட்டே பேசிக்கலாமே. இல்ல வேண்டாமா, தப்பா எடுத்துக்காத கையல். எனக்கு தேவி கிட்ட பேசுறதுல இஷ்டம் இல்ல. அத்தை, எங்க அம்மா தானே பேசுனாங்க, நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, அவங்கள்ட்டே கேட்டுங்களேன். நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண? எனக்கு உங்க அம்மா மேல எந்த கோவமும் இல்லை. உங்க அம்மா அப்பையிலேருந்தே அப்படிதான், அதனால எனக்கு எந்த கோவமும் இல்லை. பின்ன என்னத்த? இல்லம்மா, இருந்தாலும் கேட்க சங்கடமா இருக்கு, அதனாலதான் உன்கிட்ட கேட்குறேன். குழந்தையும் கிடைச்சிருச்சு, என் பையன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நானா போய் பேசினா உங்க அம்மா பேசவே மாட்டேங்கிறா. எதுக்கு போய் வழிய பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன். என்னத்த சொல்றீங்க? அம்மாடி கையில நீ போய் உங்க அம்மாட்டெல்லாம் சண்டைலாம் போடாத. அவளுக்கு ஏதோ மன கஷ்டம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, விடுவேன். நீ வேணா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லு, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரிங்க அத்தை. என்ன அத்தை இப்படி சொல்றாங்க? ஏன் அம்மா இப்படி பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. சே, வரட்டும் கேட்குறேன். தங்கம், உங்க அம்மாச்சி பண்றது சரியா? நீயே சொல்லு பாப்போம். அழகு, எப்படி தூங்குறான் பாரு. கையில வாமா. சாப்பிட்றியா? பசிக்குதா? இப்பதானேம்மா சாப்பிட்டேன். இல்லடி, பிரெட்ல பால் ஊற்றி தரேன், அப்பதான் பால் ஊறும். அது வேணா போட்டு தரேன், சாப்பிட்றியா? வேண்டாம்மா, வயிறு ஃபுல்லா இருக்குமா, எனக்கு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகு, அப்புறம் சீக்கிரமா சாப்பிட்ரு. இல்லைன்னு வையி, அந்த பையன் நையா நையா நையான்னு கத்துவான், உன்னால சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும்மா. நீ எங்க அத்தைகிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன், உன் மாமியார் கறி வந்து உன்கிட்ட போட்டு கொடுத்தாளா? என்னம்மா பேசுற? பின்ன என்னடி, அவங்க எது வேணாலும் பேசுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? இம்புட்டுனால எனக்கு தெரியல. நான் எப்போ நீ வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையனை காப்பாத்தினாங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சு அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. என்ன சொல்ற? டாக்டர், நீ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்க, அதனால ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், உன் புருஷன் சைனை வாங்கணுன்றதுக்காக உன் மாமியார்ட்ட கொடுத்துருக்காங்க. சரி, நானும் அந்த டைம் பார்த்து வந்துட்டேன். சரி, வந்து எங்க மாப்பிள்ளன்னு கேட்டா டீ குடிக்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்னம்மா இருக்கு? டீ தானேம்மா குடிக்க போயிருந்தாரு. அடியே, உன் புருஷன் அப்ப வரவே இல்லடி. என்ன? அப்ப நான் வரும்போது நான் கேட்டேன் எங்க மாப்பிள்ளன்னு. டீ குடிக்க போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு டாக்டர் வந்தோடனே இன்னும் அர்ஜுன் வரலையான்னு கேட்கும்போது இந்த வந்துட்டே இருக்கான் டாக்டர், டிராஃபிக்கா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன் மாமியாருக்கு என்னை கண்டா எப்படி தெரியுது? இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? எது சொன்னாலும் இவ பாவம் நம்பிட்டு போவா அப்படின்னு. நான் எதுக்குப்பா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா 10 வாட்டி ஆராயணும். அது எனக்கு தேவையா? அதனாலதான் நான் எதுவும் பேசல. ஏன், உன் மாமியார்காரி வந்து என்னத்தை போட்டு கொடுத்த உன்ட்ட? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கு நீ அதை பேசிக்கிட்டு இருக்க? இல்லடி, இதுவே நான் போய் சொல்லியிருந்தா என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? ஏதோ நானா இருக்க கண்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். ஏன், மாப்பிள்ள என்ன வரல, டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காண்டி தேவி அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை உண்மை சொன்னாதான் என்ன? பின்னாடி எப்படியா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிருச்சுல எனக்கு. அப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிட்டாங்களா? இப்போ வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து என்ன எப்ப ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க கூட பேச இஷ்டமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. கொஞ்சம் விடுமா. சும்மா போடி, நீ உன் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ ஏமா நீனு? என்ன, உனக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு காதுல கேட்காது. இப்போ உன் மாமியார் வந்து வருத்தப்பட்டு பேசுனது மட்டும்தான் உனக்கு கேட்கும், அப்படித்தானே? அப்படிலாம் இல்லம்மா. இன்னும் என்னடி அவ வந்து உன்ட்ட மூட்டி விட்டுட்டு போயிருக்கா? அம்மா மெதுவா பேசுமா, தம்பி தூங்குறான். ஆனா உன் மாமியார் மாதிரி நான் வேற யாரையும் பார்த்ததே இல்லடி. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாவ, நல்லா வருவா. சரி விடுமா. என்ன கேட்டா உன்கிட்ட வந்து? ஏன் உங்க அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு எதுவும் கேட்டாளா? ஆமாம்மா, அதை தான் கேட்டாங்க. இவங்க அப்படியே உண்மையே பேசி கிழிக்கிறாங்க பாரு, இவங்க கிட்ட வந்து பேசி உறவாடுறதுக்கு. இல்லைம்மா, புண்ணிய
புண்ணியதானே எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதை தான் நான் ஜாடமடையே அப்பவே சொன்னேனே. உன்கிட்ட வேற எதுக்கு வந்து கேட்குறா? ஏனோன்னு எதையாவது பேசி விடுறதுக்கு. அம்மா விட்டு தள்ளுமா, சும்மா எதுக்குமா குறை சொல்லிக்கிட்டே இருக்க? ஆமாடி, நான் தான் குறை சொல்றேன். என்கிட்ட ஒரு சைடு கேட்டுக்கிட்டு உன்கிட்ட வந்து மூட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னா அப்புறம் என்ன நினைக்கிறது நானு? அம்மா தாயை தெரியாம கேட்டுட்டேன். புண்ணியதானே எப்போ வைப்ப, ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட கேட்டு சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவ என்ன லூசா? வெளியில உட்காந்துருக்கும் போது தான் 2 வாரம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன்ல. திரும்பி என்னத்துக்கு உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கணும்? தெரியாம கேட்டுட்டாங்க, விடுவேன். அதானே பார்த்தேன். மாமியாரை என்னைக்கு நீ விட்டு கொடுத்துருக்க? உங்களுக்கு நாலாம் தான் இலக்காரமாச்சே. மா அப்படிலாம் இல்லைம்மா. எங்க பாருடி, அவன் அழுவுறான், பாலை தூக்கி கொடு. சரிம்மா. என் தங்கம், என் பட்டு அங்க வேணுமாடி? அம்மா தரேன், சீக்கிரம் தூக்கி வச்சு குடுடி, அப்புறம் டாக்டர் வந்துருவாங்க. சரிம்மா. அங்க டேபிள்ல ஒரு துண்டு இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. சரி. பட்டு வாடி மயிலு, அப்புக்கு பசிக்குதா? என் தங்க மயிலி அல்லாதடி தங்கம். வர வர வியாபாரமே இல்லாம போகுது. கடவுளே, நான் இப்ப என்னதான் பண்றது? பூ வியாபாரம் தான் நல்லா போகுதுன்னு நினைச்சு கேள்விப்பட்டு இதை வச்சேன். இதையே நீங்க இப்படி பண்றீங்களே, கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண மாட்டீங்களா? நானும் என்னதான் பண்றது? பூவேன்னு வித்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு பையில வந்து வாங்க மாட்டேங்கிறான். இத்தனைக்கும் நான் கம்மி காசாக தான் வச்சு விற்கிறேன். என் பொழப்பு இப்படி இருக்கே, என்னத்தை சொல்லி பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இன்னைக்காவது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். மா, பூ வேணுங்களா? மல்லிப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, எல்லா பூ இருக்குமா? மூலம் 20 ரூபா தான். அக்கா வாங்க வாங்க. எம்பிட்டு நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இங்க தம்பியை காண, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அவர் வண்டியை நிறுத்த போயிருக்காருக்கா. ஓ அப்படியா? இங்கிட்ட கோயிலுக்கு வந்தோம். சரி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். கோயிலுக்கு போறீங்களா? சரி, போயிட்டு வாங்க. போகும்போது மல்லிப்பூ, முல்லைப்பூ ஏதாவது வேணுமா? வேணும்க்கா, அதுக்கு தான் வந்தேன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் தம்பி. அப்புறம் பூ வியாபாரம்லாம் எப்படி போகுது? எங்க தம்பி, ஒழுங்காவே போக மாட்டேங்குது. இப்போ கூட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன், நல்ல கஸ்டமரா கொடுங்க அப்படின்னு. உங்களை அனுப்பி விட்டுட்டாரு. சந்தோஷம்க்கா. ஆமா, முளை எப்படி? உங்களுக்கு என்ன தம்பி, நீங்க எத்தனை முளை வேணா வாங்கிக்கங்க. கீதா இங்கிட்டு வாயேன், ஒரு 2 முளை கொடுங்கக்கா. சரிங்க தம்பி. ஏன் தம்பி? பொண்டாட்டி உசாராயிடலா? என்னக்கா? இல்ல தம்பி, முன்னாடி வரும்போதெல்லாம் வெறப்பா இருப்பாவளே, இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காளே, அதான் சமாதானப்படுத்திட்டீங்களோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஆயிட்டாங்கக்கா. அப்புறம் தம்பிக்கு இருக்கிற அழகுக்கும் அப்புறம் சமாதானம் ஆகாம. சரி தம்பி, கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாசம் இருக்குமா? இருக்கும்க்கா. இன்னும் என்ன குழந்தை குட்டி பெத்துக்காம இருக்கிய? இல்ல உங்க பொண்டாட்டி எதுவும் மாசமா இருக்கா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. என்ன தம்பி, இந்த காலத்துல இப்படி இருக்கிய? நீங்க இப்படி இருக்க கண்டுதான் அந்த பிள்ளைங்க சவனேன்னு இருக்கு போல. இங்க பாருங்க தம்பி, நான் மல்லிகைப்பூவோட அல்வாவும் சேர்த்து விற்க தான் செய்றேன். அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். அப்படிங்கிறீங்க? அதுவும் என் கைராசி பாருங்க, 3-4 பிள்ளைங்க பெத்துக்கலாம். அம்மாடியோ, அவ்வளோலாம் வேணாக்கா. எனக்கு ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை போதும். அப்ப சரி, மல்லிப்பூவோட சேர்த்து அல்வாவும் போட்டுட்டுமா? சரிங்கக்கா. பூவு 2 முழம் போட்டுமா 3 முழம் போட்டுமா? 2 முழம் போதும்க்கா. சரிங்க தம்பி. என்ன அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லதான், பூவு 2 முழம் வேணுமா 3 முழம் வேணுமான்னு கேட்டேன். அக்கா, எனக்கு 1 முழமே போதும். பாத்தியலா, கொஞ்சம் முடி கொட்டிடுச்சு. எனக்கு எதுக்கு 2 முழம் 3 முழம்லாம்? இல்லத்தா, தம்பி தான் 2 முழம் பூக்கிடுச்சு, வாங்கிக்க. தம்பி ஆசையா வாங்கி கொடுக்குதுல்ல. சரிங்கக்கா, தம்பி பூவை கட் பண்ணி தரேன். போகும்போது இந்த சாமி கோயில்ல நல்லபடியா வேண்டிக்கிட்டு போங்க. இனிமேட்டு உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். சரிங்கக்கா. கீதா, போகும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாமா? சரிங்கத்தா. தம்பி இந்தாங்க பூ. சரிங்கக்கா. கீதா, இந்த பூ இல்ல. நீ தானே பூ கேட்ட? ஆமா. அப்புறம் பூ வேணாங்கிற? நீங்களே வச்சு விடுங்க அத்தா. சரி.
இப்பதான் அம்சமா இருக்கு. சரிங்கக்கா, மொத்தமா எவ்வளவு ஆச்சு? மொத்தமா 200 ரூபா ஆச்சு தம்பி. என்ன 200 ரூபாயா? 2 முளை 200 ரூபாயா? ஆத்தி, நம்ம அந்த அல்வா வாங்கினது அவளுக்கு தெரியாதுல்ல. 2 முளம் அக்கா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். 200 ரூபாய் தானே, நான் கொடுத்துறேன். என்னது 50 ரூபாயில முடியறது இப்ப 200 ரூபாய்க்கு விக்கிறாங்க. நீங்களும் சரி சரிங்கிறீங்க. கீதா, எதுக்கு இப்ப? நீங்க சும்மா இருங்க. இந்த அம்மா உங்ககிட்ட நிறைய காசை பறிக்க பாக்குது. இதுக்குதான் இங்க வர வேணான்னு. சரி போனா போது, பழக்கப்பட்டவங்களாச்சு அப்படின்னு சொல்லி வந்தா 200 ரூபாங்குது. எந்த ஊர்லயாவது 2 முழம் பூ 200 ரூபாய்க்கு விப்பாங்களா? கொள்ள காசு பாக்குறதுனாலதான் வியாபாரமே ஓடல போல. கீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க சும்மா இருங்கத்தான். வரவங்களை இப்படியே ஏமாத்திட்டு இருந்தா வியாபாரம் விளங்கிடும். ஐயோ, அவங்க எதுக்கு 150 ரூபா ஆகும்னு சொன்னது இவளுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு எனக்கு ஒண்ணு போட்டுருவான். இப்போ நகர போறீங்களா இல்லையா? கீதா வேணாம், எதுக்கு? முதல்ல இப்பதான் ஓபன் பண்றாங்க போல. இது என்ன சாயங்காலம் கொள்ளையா இருக்கு? என்னது சாயங்கால கொள்ளையா? ஆமாத்தான், காலையில ஆரம்பிச்சா பகல் கொள்ள, இப்ப சாயங்காலம் தானே கடை போட்டிருக்கு இந்த அம்மா. அப்ப சாயங்கால கொள்ள தானே. என்னமோ நம்ம முதல்ல வாங்கியிருக்கோம், எதுக்கு தேவையில்லாம போய் சண்டை போட்டுக்கிட்டு? அதுக்குன்னு நீங்க இவ்வளவு தத்தியா இருந்தீங்கன்னு வைங்க, காசை எல்லாத்தையும் ஏமாந்துட்டு இழந்துட்டு நிக்க வேண்டியதான். நீங்க முதல்ல நவரையெல்லாம் இல்லையா? கீதா வேணாண்டி. சும்மா இருங்கத்தான், நவருங்க பேசிக்கிறேன் நானு. கீதா வேணாம் கீதா. அக்கா, என்னத்தா நீ கொடுக்க போறியா? சரி கொடுத்தா. மொத்தமா 200 ரூபா ஆச்சு. அக்கா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னத்தா பாவம் நல்லவளா இருக்கீங்களே, கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பூ வாங்க வந்தா எம்புட்டு விலை வைக்கிறீங்க? எதை நான் கரெக்டான விலை தான் வைக்கிறேன். எம்புட்டு கொள்ள காசு அடிச்சா என்னத்துக்கு ஆகுறது? அதனாலதான் ஒருத்தனும் பூ வாங்காம போயிட்டு இருக்கான். அப்படியாத்தா? சரி, ஒரு 180 ரூபா கொடுத்துருங்க. என்னது 180 ரூபாயா? ஆமாத்தா, மொத்தமா 180 ரூபா தான் ஆச்சு. உங்களுக்கு காசு குறைச்சுதான் போட்டிருக்கேன். அக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? நாங்க வெறும் பூ தானே வாங்கணும், அதுக்கே 180 ரூபா போட்டா எங்கிட்டு போறது? வெறும் 2 முழத்துக்கு 180 ரூபாய்க்கு போட்டிருக்கியலே, இதெல்லாம் நியாயமா? ஏன் தம்பி நீங்க சொல்லலையோ? இல்லக்கா. அவர்கிட்ட என்ன பேச்சு? என்கிட்ட பேசுங்க. பாப்பா, தம்பி மல்லிகைப்பூவோட சேர்த்து இன்னொன்னு வாங்குச்சு. அப்படி என்னத்தை இன்னொன்னு வாங்கினாவ? அப்படியே இருந்தாலும் பூவா தான் இருக்கும். சாமிக்கு பூவை போடலான்னு சொல்லி வாங்க வந்தா இந்த மாதிரி ரேட்டை போட்டா நாங்க என்ன பண்றது? கொடுமையிலும் கொடுமை, சாயங்கால கொடுமையால இருக்கு. தேவையில்லாம இந்த கட்டு வந்து அல்வா வாங்கினேன், அதனாலதான் இவன் இம்புட்டு சண்டை போடுறான். நம்ம பாட்டுக்கு கடையிலேயே வாங்கிட்டு வந்து நைஸா கொடுத்துருந்துருக்கலாம். இப்ப நம்ம அல்வா தான் வாங்குறோம் அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்ச இவ என்ன நினைப்பா? தம்பி அக்கா, வெறும் 2 முழத்துக்கு மட்டும் நீங்க காசு சொல்லுங்கக்கா. அவர்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஒரு பாவம் பச்சை மண்ணு. அவருக்கு எந்த விவரமும் தெரியாது, ஒரு கூறும் கிடையாது. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி கொடுத்துருவாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களாம் நீங்க இழுச்சவாய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. என் அத்தான் பாவம், என்னமேட்டு என் அத்தான் கிட்ட இந்த மாதிரிலாம் காசு சம்பாதிக்க பாத்திய நான் உண்டு இல்லை நாக்கிவிடுவேன். சரிதா. தம்பி உங்களுக்கு வேணால? திரும்பி எதுக்கு அவகிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்கிட்டே சொல்லுங்க. இல்ல வேணாக்கா, நீங்க வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி. ஆமாடி, 2 முழத்துக்கு வெறும் 50 ரூபா தான் ஆச்சு. அப்படி வாங்க வலிக்கு. இந்நேரம் கேட்கலன்னா 200 ரூபாய என் புருஷன்கிட்ட இருந்து புடிங்கிருப்பிய. நேரம் பேசவும் இம்பிட்டு குறைச்சிருக்கிய. 50 ரூபா எங்க இருக்கு, 200 ரூபா எங்க இருக்கு? அம்மாடிய ஏணி வச்சா கூட எட்டாது போலயே. தம்பி எல்லாம் எனக்கு தேவைதான். அக்கா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேக்கா. நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்கக்கா, பூவை தவிர வேற எதுவும் வேணாம். சாமிக்கு பூன்னு சொல்லிட்டு நிறைய அதிக விலை வச்சு வைக்கிறிய. சரிம்மா, இந்தாங்க காசு. ஆத்தி, இப்ப பாத்தீங்களா, நான் பேச வந்து 50 ரூபா வாங்கிட்டாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட 150 ரூபாய் ஆட்டையை போட்டிருப்பாங்க. என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அத்தான்? உங்க திருத்துறதுக்கு நிறைய இருக்கத்தான். ஆமா நிறைய திருத்தணும் தான். என்னமேட்டு எனக்கு தெரியாம ஏதாவது வாங்குனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இல்ல கீதா, என்னமேட்டு நீ சொல்லாம நான் எதையும் வாங்க மாட்டேன். சரி வாங்க கோயிலுக்கு போலாம். வா கீதா போலாம். ஆத்தி, கொஞ்ச நேரத்துல என் மானமே போயிருக்கும். இந்நேரம் அந்த அக்கா நான் அல்வா வாங்க தான் அவ்வளவு காசுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியலப்பா. எது எப்படியோ மாட்டாம தப்பிச்சாச்சு. இந்த மேட்ரு இதோட விட்டா பரவாயில்ல. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரி வாங்க போலாம்.